சென்னையின் பிற பகுதிகளிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருவதற்கு போதிய பேருந்து போக்குவரத்து வசதிகள் இல்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மணிக்கணக்கில் போக்குவரத்து நெரிசலில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இனிமேல் ட்ரெயின்ல தான் போற மாதிரி இருக்கும். பஸ்ல இருந்ததுக்கு 2 மணி நேரம் ஆகுது. இங்க ஒரு 200 ஆகுது, அங்கிட்டு ஒரு 200 ஆட்டோக்கு வருது. நாங்க பஸ்லயே 400 கொடுத்து கோயம்பேடுல இருந்து போவோம் ஊருக்கு மறைக்கு. ரொம்ப தூரமா வரதுனால ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இல்ல பஸ் ஸ்டாண்ட் சூப்பரா இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றோம். ஒரு 1 or 2 hour ஆயிடுது வர்றதுக்கு, சிட்டில இருந்து வர்றதுக்கு. ஸோ சென்னை பீச்ல இருந்து வண்டலூர் வரைக்கும் ட்ரெயின் இருக்கு. வண்டலூர்ல இருந்து சரியான ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. அங்க இருந்து ரோடு கிராஸ் பண்ணி கொஞ்சம் டேஞ்சரஸா வர மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க ஸ்டேஷன் இங்க வச்சா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டேஷனு இங்க வச்சீங்கன்னா நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோயம்பேடு வந்து மேக்ஸிமம் 3/4 மணி நேரத்தில் நான் போயிடுவேன் நினைப்போம். ஆனால் இப்போ அங்கேருந்து நான் இங்கே வரதுன்னு வச்சுங்களேன், இப்போ நான் வந்து பஸ்ஸுக்கே எனக்கு பஸ்ஸே கிடைக்கல ஆக்சுவலாக, நான் உள்ள வெளியே வரதுக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் நான் வந்து ஆட்டோ பார்க்கறதுக்கோ, ஆட்டோவும் இல்லை அங்கேருந்து இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை. அதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே வருது. நான் இங்கேருந்து பஸ் போடுற ரேட்டும் இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு எல்லாமே. ஊருக்கு போகிறதுனா ஒரு ரேட் இருக்குது. இப்போ நம்ம 1000 ரூபா 1500 கொடுப்போம். அதே ரேட்டு தான் நம்ம வந்து அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு, இங்கே கீழே பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு அதே நேரம் தான் இருக்குது உங்களுக்கு. இன்னும் நாங்கள் 6 மணிக்கு வந்தோம், இன்னும் நாங்கள் பஸ் ஏறல. நாங்கள் இன்னும் ஏதாவது பஸ் கிடைக்காம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கிடைக்கல ஒன்றும். பட் இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சார். அதான் வந்து கொளத்தூர்ல இருந்து நாங்கள் கோயம்பேடுக்கு ஆட்டோ பிடிச்சி வர்றோம். எங்களுக்கு அந்த 200 முடிஞ்சிடும். கோயம்பேடுல பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா 200 நாங்கள் பே பண்ணி வர வேண்டியதாக இருக்குது. இப்போ 400 ஆகுது எங்களுக்கு. டிராஃபிக் எல்லாம் இல்லாமலாம் இல்லை, செம்ம டிராஃபிக் ஆகுது. இனிமேல் நாங்கள் ஊருக்கு போகணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிட்டோம். இனிமேல் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைச்சா ஊருக்கு போவோம், பஸ்னா வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டோம். நாங்கள் கோயம்பேடு இருந்தாலே போதும். இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இப்போ லேடிஸ் எல்லாம் தனியா போக முடியாதுங்க. இப்ப நாங்கெல்லாம் வந்து அடிக்கடி ஊருக்கு போகும்போது நாங்களாம் லேடிஸா போயிருவோம். கோயம்பேடு எங்களுக்கு இருக்கும்போது இப்ப இதுனா ஜென்ஸ் கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போறோம்னா போகணும். எவ்வளவு கஷ்டம். எங்களுக்கு கோயம்பேடுனா நாங்க ஈஸியா ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு வசதியா இருந்துச்சு. இது கஷ்டம் தான். இதனிடையே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தடுக்கி விழுந்த தனியார் நிறுவன ஊழியருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. சிவகாசியை சேர்ந்த பூபதி என்பவர் பேருந்துக்காக வேகமாக சென்றபோது தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த பூபதிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.